கண்டிப்பா திருமணம் நடக்கும், கொஞ்சம் லேட் ஆகுங்க. 5ஆம் பாவகம் அண்ணன் 91 மேரேஜ் எப்போ நடக்கும்? 35 வயசாச்சு. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? சுக்கிரன் சேர்ந்தாலே 35 வயசுக்கு மேல தானே. 3ல் குரு சுக்கிரன் இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்குமா? 3ல குரு இருந்தாருன்னா 7 பாப்பாரு. அது ஒரு விஷயம் இருக்குல்ல. வாழ்க்கை பாதிக்குமா? ஜாப்லெஸ் நவ் when will I get IT job? புதனுடைய அமைப்புகள்ல இருக்கிறீங்களா? எங்க கேள்வி 30/10/91 9:31 PM ஆம்பூர். கடகராசி வேறையா? நல்ல வேலை நடக்கலைங்க. நடந்திருந்தா தான் பிரச்சனை. இது ஒரு நல்ல அமைப்பு தானே இந்த ஜாதகம். சரி, இப்போ என்ன தசை நடக்குது? இப்போ என்ன தசை நடந்து கொண்டிருக்கிறது? ஓகே, சுக்கிர தசை நடக்குது. சுக்கிரன் பாபத்துவமாக இருக்காரா? சுக்கிரன் 3ல் மறைஞ்சிருக்காரு. சுக்கிர தசையில் சனி புக்தி வரப்போகுது. சுக்கிர தசையில் சனி வந்து யார்? சனி வந்து பாக்கியாதிபதியாக இருக்கார். சுக்கிர தசையில் குரு புத்தி 2027 வரைக்கும் இல்லை. சுக்கிர தசையில் சனி புக்தி தான். சுக்கிர தசையில் சனி புக்தி. சனி பாக்கியாதிபதி, ராசிக்கு 7ஆம் அதிபதி. ஆமாம், சனி பாக்கியாதிபதி, ராசிக்கு 7ஆம் அதிபதி, சந்திரன குடும்பாதிபதியோட பார்வையில் இருக்காருன்ற மாதிரியான அமைப்புகளில் கிட்டத்தட்ட இவர் சூரிய தசையில் சனி புக்தி, சுக்கிர தசையில் சனி புக்தி சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் சனியோட அமைப்புகளில் தான் சில விஷயம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல சுக்கிர தசை சனி புக்தி அமைப்புகளில் தாங்க திருமணத்துக்கான ஆரம்பம் வந்து உங்களுக்கு ஒரு முதல் பெண் குழந்தை அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு. இவங்களுக்கு திருமணம் நடக்குமா? கண்டிப்பாக திருமணம் நடக்கும், கொஞ்சம் லேட் ஆகுங்க. 5ஆம் பாவகம் சனி செவ்வாயோட அமைப்புகளில் 5ஆம் அதிபதி மறைஞ்சு குரு நட்பு ஸ்தானத்தில் இருக்காரு, நீச்சனுடைய வீட்டில் இருக்காரு. இதுதான் டல் இந்த இடத்துல. என்ன இவர் சூரியனும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆனதுனால அந்த காரகம் உங்களுக்கு கிடைக்கணுன்ற காரணத்தினால கிடைக்கும். சரிங்களா? ஜாப்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் இவருங்க அஷ்டம சனி இப்போதான் முடிஞ்சிருக்கு. ஜாப்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு அஷ்டம சனி காரணம். அதே நேரத்தில் குருவே 10ஆம் அதிபதியாக வராருன்றதுனால கொஞ்சம் மாற்றம் அமைப்புகளில் வேலை கிடைக்க ஆரம்பிக்கும். இருங்க, அந்தரமில் பார்க்கலாமா? அந்தரம் அமைப்புகளில் சுக்கிரன் முடிஞ்சாச்சு. சூரியன் நடந்து ஏப்ரல்லேருந்து சூரியன் வருவார். சந்திரன் தான் 2ஆம் அதிபதி. ஜூனுக்கு பிறகு தான் பிரதர். பாபத்துவமாக இருந்தாலும் கூட 2ஆம் அதிபதி. காசு வர்ற பாவகம் 2ஆம் பாவகம் 10ஆம் பாவகம்னால சந்திரன் தான் ஏதாவது வகையில் உங்களுக்கு வேலை அமைப்புகள் கொடுப்பாரு. இந்த வருஷம் ஒரு நிரந்தரமான வேலை கிடைச்சிரும். அடுத்த வருஷம் சனியுடைய அமைப்புகளில் தான் உங்களுக்கு திருமணம். அப்போ சுக்கிர திசையில சனி புக்தியில திருமண அமைப்பு நவாம்சத்துல கேதுவோட தான் இருக்கிறாருன்றதுனால கண்டிப்பாக சனி சூட்சும வலுவாக இருக்கக்கூடிய வேலையை தான் செய்வாரு. பிற்பகுதி வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. சரிங்களா? This is fabulous Aragaja oil. It keeps you energized, positive, and spiritually connected all day. It creates a divine aura around you and brings a natural, attractive presence wherever you go. Anyone around you will feel calm, comfortable, and drawn to your positive energy. Use fabulous Aragaja oil in diffusers, during rituals, or apply it for a sacred and divine experience.